உங்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லையா? இல்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசையா? அப்போ இந்த பாராயண மந்திரத்த மனமுருக சொல்லி பாருங்க. கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க அந்தணர் வானவரானினும் வீழ்கத் தன்புனல் வேந்தனும் ஓங்குக. ஆள்க தீயதெல்லாம் ஆனமே சூழ்க வையக முந்துயர் தீர்க்கவே. அரிய காட்சியராய் தமதங்கை சேர் ஏரியருரேர் கந்தேறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்கிறாயினும் பெரியராகி வாரவர் பெற்றியே. வெந்த சாம்பல் விரையென பூசியே தந்தையரோடு தாயிலார் தம்மையே சிந்தியா வெளுவார்வினை தீர்ப்பரால் எந்தையராவர் ரெவ்வேட்கையார் கொலோ. பாலவர்களும் மன்னமும் மாதி மாண்பும் கேட்பான் புகிலவே வில்லை கிழக்க வேண்டாம் கோட்பாலனவும் வினையுங் குருமாய் ஏந்தை. கற்பால் வணங்கித்தலை நின்றவை கேட்கதக்கார் ஏதுகளாலும் மெடுத்த மொழியாலும் மிகச்சுக்குச் சோதிக்க வேண்டாம். சுடர் விட்டுலன்களே சோதிக்க மாதுக்க நீங்களுருவீர் மனுமற்றி வாழ்வின் சாதுக்கன் மீக்கிரையே வந்து சார்மீன்களே. ஆடுமெனவும் மருங்குற்ற முதைத்து வேதம் பாடுமெனவும் புகழல்லது பாவம் நீங்கவே. கேடும் பிறப்பும் மறுக்கும் மெனங்கெட்டராகில் நாடும் திறந்தீர்க்க கருளல்லாது நாட்டலமே. கடி சேர்ந்த போது மலரன கைக்கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டங் காட்டிடத்தைப் பண்டு முடி சேர்ந்த காளையராய் வெட்டிட முக்கண் மூர்த்தி. அடி சேர்ந்த வண்ணம் அறிவார் சொல்லக்கேட்டும் மன்றே. வேத முதல்வன் முதல்வாக விளங்கிய வையம் வேதப் படாமை உலகத்தவாய் திரைத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலாய்ப் பொழிந்த சூதனொழி மாலையென்றே கலிகோவைச் சொல்லே. பாரளி வட்டம் பகையா நலிந்திடவ ஆடிப் பேராழி யானிதடற் கந்தருள் செய்தல் பேணி நீராழி விட்டேறி நெஞ்சடங் கொண்டவர்க்க. பேராழி இந்த புகழும் புகழற்ற தன்றே. மாலையெனும் மறைவல்ல நான்முகனும் பாலாய தேவர் பகரில் லமதூட்டல் தேனீக் காலாய முந்நீர் கடைந்தார்க்குக் கரிதழுந்த ஆலல மூண்டகமருள் செய்த தாமே. அற்றண்டியந்தன் மதுரைத் தொகை ஆக்கினும் தெற்றென்று தெய்வந் தெளிந்தியார் கரைக்கோழைத் தெண்ணீர் பற்றென்று பங்கதிர் வினாறுவும் பண்பு நோக்கில் பெற்றான்றுரைத்த பெருமாள் பெருமானும் அன்றே. நல்லார்கள் சேர்ப்புகழி ஞானசேம் பந்தனல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்துப் பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரஞ் சொன்ன பத்தும் வல்லர்கள் வானுருகவும் வல்லன்றே. இந்த பாராயணம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. அதற்குரிய அர்த்தங்கள் என்னவென்று அடுத்த ஆன்மீக பதிவில் பார்க்கலாம்.